Alightmotion ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு நீங்கள் எந்த ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 16:9 எடிட் பண்ண போகிறேன். ரெசல்யூஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வியூ ஆலில் போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோவை வந்து எடிட் பண்ண எடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ இந்த ப்ளஸ் அமைக்கணுன்னு அது உள்ளே வந்துடும். இதை நீங்கள் எத்தனை செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 10 செகண்ட் போதும், அதனால் நான் 10 செகண்டில் வச்சு ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு ஷேப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இவ்வளோ ஷேப் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இந்த இதுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு அது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இப்போ அந்த ஷேப்ஸில் அந்த பிங்க் கலர் இருக்காது, அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து திருப்பி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்றது இருக்கும், அதில் போய்ட்டு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரேடியன்ட் ஓவர்லேயில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல என்ன கலர் கொடுக்குறீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது கலர் 2ல் பிளாக் கொடுத்துக்கோங்க. அப்படியே லாஸ்ட்டுக்கு போய்ட்டு பிளெண்டிங் மோட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா மல்டிப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கலர் அண்டில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்றதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போசர் அண்ட் காமாவில் போய்ட்டு எக்ஸ்போசர் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு 1.30 வச்சுக்கோங்க. எக்ஸ்போசர் 1.30 வச்சுக்கோங்க. இப்போ வெளியே வந்து திருப்பி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு சேச்சுரேஷன் அண்டு வைப்ரன்ஸ் வந்து கலர் அண்ட் லைட்டில் இருக்கும். கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் அண்டு வைப்ரன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸில் சேச்சுரேஷன் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு -50 வச்சுக்கோங்க. பாதிக்கு பாதி -100 வேணால் -50 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி இப்படி இருந்துச்சு, அது இப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோ எஃபெக்ட்ஸில் பிஃபோர் இது ஆஃப்டர், இது எப்படி சேவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ மேலே இந்த இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டா சேவ்